ஹை, நான் குரு பிரகாஷ். இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸ்டார்ட் அப்பில் இருக்க சீக்ரெட் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் ஒரே ஐடியாவை 2 பேர் எடுக்கிறாங்க, ஆனால் ஒருத்தர் சக்ஸஸ் ஆகிறாங்க, ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தோற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு பேக்கப் இருக்குது, அவனுக்கு இது இருக்குது, ஆனால் அது என்கிட்ட இல்லை, நான் அது இல்லாமல் அவன் கூட ஈக்குவலாக போட்டி போட்டு நான் தோற்றுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணிட்டேன், விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி, இல்லைனா நான் கற்றுக்கிட்டு இருந்தேன், ஏதாவது தன்ட்ட இருக்க இயலாமை மாதிரி அவங்க சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. பட் இதுதான் உண்மையானு கேட்டிங்கன்னா அது உண்மை கிடையாது. இதுக்கு என்ன முக்கியமான ரீசன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான். அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம எதுக்காக ஒரு ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மக்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக, அதுக்காக ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு சர்வீஸோ கொடுக்குறோம். நம்ம இங்கே அதை தாண்டி நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, இது மக்களோட பிரச்சனையை தீர்க்குதா, இது மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்றத விட்டுட்டு, இது நல்ல ஐடியாவா, இது பெஸ்ட்டான ஐடியாவா அப்படின்ற மாதிரி போயிடும். என்ன தான் ஒரு பெஸ்ட்டான ஐடியாவாக இருந்தாலுமே அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கா, இல்லை மக்கள் அதை பயன்படுத்துகிறாங்கன்றது தான் முக்கியம். ரெண்டாவது விஷயம், முக்கியமாக நம்ம அந்த ஸ்டார்ட் அப்புன்ற ஒரு விஷயத்தை இருக்கிறப்ப 2 பிரான்ச்சாக பிரிச்சுக்கணும். ஒன்று இன்ஜினியரிங் சைடு, இன்னொன்று ஃபிலாசபி சைடு அப்படின்ட்டு. இன்ஜினியரிங்கில் தான் இந்த சிஸ்டம் மெஷர் இந்த மாதிரிலாம் வரும். ஃபிலாசபி சைடு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மைண்ட் செட் தான் மேட்ரு. நம்ம எப்படின்னா, நம்மளை ஸ்டார்ட் அப்னு ஒன்று க்ரியேட் பண்ணணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகணும், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயித்தோம் அப்படின்றத ஒரு படமாக எடுத்தால் அது ஓடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம வேலை செஞ்சுட்ருப்போம். டெக்னிக்கலி அது கிடையாது. அப்படி நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகிடும். ஏன்னா நீங்கள் கஷ்டத்துலேருந்து மேலே வரணும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் சப்கான்ஷியஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, அது கஷ்டத்தோட லூப்லேயே மாட்டிகிட்டு இருப்பீங்க தவிர ஒரு ஸ்டார்ட் அப்புக்கான ஒரு க்ரோத்தோட லூப்பில் நீங்கள் போக மாட்டீங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணணும். லைக் உங்கள் மனசு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்கள் மனசு உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இதுதான் ரொம்ப மெயின். முக்கியமாக உங்கள் மனசை உங்களுக்கு ஏமாற்ற தெரியணும். எந்தெந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றணும்னா, சின்னதாக ஒரு சக்ஸஸ் இருக்கும், அது ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு உங்களை ஃபுல் டோபமைனை லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, உங்களை அடுத்த ஒரு ப்ராக்ரஸ் பண்ணக்கூடாது, இல்லைனா அடுத்த ஒரு ரொட்டீனான இதை பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ப விஷயமா இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு, ஆனால் ஒரு ஃபியர்ன்றத கொடுத்து உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோனை க்ரியேட் பண்ணி உங்களை பதட்டமாக ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே வச்சுருக்க வைக்கும். இந்த இதுலேயும் நீங்கள் இது என்ன சப்ப விஷயம், இதுதான் இப்போ தான் அப்படி தெரியுது, ஆனால் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். இது எது டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம் டைமில், சின்ன வயசில் எக்ஸாம் டைமில் நீங்கள் எந்த அளவுக்கு பயப்படுறீங்க, இல்லை எந்த அளவுக்கு போல்டாக இருக்கீங்க, இல்லை எந்த அளவுக்கு லெத்தாஜிக்காக இருக்கீங்க, இல்லை எந்த அளவுக்கு அதை கேஷுவலாக எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒரு இன்னர் சைல்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இன்னர் சைல்டு ஒரு கிரிட்டிக்கல், அதாவது எதிர்பார்க்காத ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனில் எப்படி நடந்துக்குது அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம மேக்ஸ் எக்ஸாமு, அதுக்கு நம்ம பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எடுத்து போய் உட்காடுறீங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா EVS பேப்பர், என்விரான்மெண்டல் சயின்ஸு தியரிட்டிக்கல் பேப்பராக இருக்குது. அந்த டைம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது. ஓகே, இது கதை எழுதினாலே மார்க் போட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பேசுனதெல்லாம் அப்படியே எழுதி வச்சுட்டு வந்தீங்கனாலே போதும். அப்போ மேக்ஸ் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தீங்கன்னா தான் இது ஒர்க் அவுட் ஆகும். அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாகவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, RASன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபில்டர் இருக்குது. இப்போ எனக்கு டாடா நானோ கார் தான் வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, எப்போல்லாம் டாடா நானோ கார் வருதோ அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு அது மட்டும் ஹைலைட் ஆகி தெரியும். இதே உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் BMW கார் பிடிக்கும், இல்லை லாம்போகினி கார் பிடிக்கும்ன்றப்ப எப்போல்லாம் லாம்போகினி கார் ஓடுதோ அதெல்லாம் அவர் கண்ணுக்கு ஹைலைட்டாக தெரியும். நீ உங்கள்கிட்ட லாம்போகினி இல்லை BMW கார் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பார்த்துருக்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நானோ கார் வந்துச்சு பார்த்தீங்களான்னு கேட்டால் அவரும் நான் பார்க்கல வரலன்னே சொல்லிடுவார். ஏன் ரீசன்னா, நம்ம என்ன பார்க்குறோன்றதை நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் நான் பார்க்கணும், ஏன்னா அதை தான் நான் கதையாக படமாக எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு லிமிட் இருக்குது, அந்த என்டியூரன்ஸ் இருக்குது. அந்த என்டியூரன்ஸ்குள்ளார உங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியுமா முடியாதுன்றது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் எனர்ஜி ஃபுல்லாகவே இந்த கஷ்டத்துலேயும் வந்திருக்க பாருன்றதே நீங்கள் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உண்மையான க்ரோத்துக்கு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க.
ஆனால் அதே இடத்துல வந்து இந்த இடத்துல இது ஒரு மூட நம்பிக்கை, நம்மளுக்கு வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஏதோ ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை கூட வந்து அந்த டைமில் வந்துச்சு, டப்புன்னு பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களை வந்து எங்கேயோ அந்த க்ரோத் சைக்கிள் கூட்டு போயிடும். நீங்கள் வந்து ஒன்றும் படம்லாம் எடுக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணிருக்கீங்க, அந்த ஸ்டார்ட் அப்பை ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் இருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மல்டிவர்ஸில் இருக்கீங்க, உங்களை மாதிரியே வந்து நிறைய வேரியண்ட் வந்து ஒவ்வொரு யூனிவர்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே அட் தி சேம் டைமில் ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணணுன்னு இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் தான் வந்து ப்ரைமரி ஃபேக்டர்ன்றப்ப உங்களோட எல்லா வேரியண்ட்டுக்குமே வந்து ஒரே ஸ்கில்லு தான் இருக்குது, ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது, ஒரே மாதிரியான பேட்டர்னில் தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் இதில் யாராவது ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிப்பார். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டான டைரெக்ஷனில் கரெக்டான எஃபர்ட்டை போட்டிருப்பார். மற்றவங்களாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு டைரெக்ஷனில் அதிகமாக எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அதனால் பேர்ன் அவுட் ஆகிருப்பாங்க. இதுக்கு காரணமே வந்து என்ன சொல்கிறது, யூனிவர்ஸையோ இல்லை வந்து சுற்றி இருக்க சரௌண்டிங்கையோ இல்லை என்விரான்மெண்ட்டையோ இல்லை பீப்புளையோ இல்லை யாரையாவது ஒருத்தரை வந்து குற்றம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து எந்த டைரெக்ஷனில் எவ்வளோ எஃபர்ட் போடுறோன்றது ரொம்ப முக்கியம். சரி, ரொம்ப வந்து ஃபிலோசஃபியாக பார்த்துட்டோம். இப்போ டெக்னிக்கலாக ஒன்று சொல்கிறோம் பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு டீ கடை ஒன்று வைக்கணும்னு ஆசை. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா சாய் கிங்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லி வென்டிலேட்டடாக உள்ளார உட்காந்து ஏஸ்தெட்டிக்காக இருக்கணும். உங்களுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கணும். லைக் அதில் வந்து மணி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கணும். இன்னும் நிறைய பேர் என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா, ஒரு நார்த் இந்தியன் வேலைக்கு வச்சோன்னா அவங்க சம்பளம் கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு யோசிச்சிருப்பீங்க. பட் நீங்கள்லாம் அதுக்குன்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, அமௌண்ட்டை எடுத்து கடையை வாடகைக்கு பிடிச்சி அதை கிட்டே டிசைன் பண்ணி அதுக்கு ஏசி போட்டு அண்டு எல்லா ஃபர்னிச்சர்ஸும் வாங்கி எல்லா மாதிரியான கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி சொல்கிற மாதிரியே நீங்கள் கடைசியில் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சனை வேலைக்கு வச்சுட்டு நீங்கள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு யாருமே வந்து டீ கொடுக்க வரலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுதான் வந்து இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டீங்கன்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஆழம் தெரியாமல் காலை விடாதன்னா அப்போ எப்போ தான் ஆழத்தை தெரிஞ்சுக்கிறதுன்ட்டு. ஆனால் அதுக்காக உங்களோட டைமு, உங்களோட எனர்ஜி, உங்களோட ஃபினான்ஷியல் இது, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு உங்களோட எல்லா பிலீவ் இது எல்லாத்தையுமே வந்து அதை பணைய வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லை. ஸோ நீங்கள் எடுத்தோடனே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட ட்ரீமோடைய டாப்க்கு போய்ட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே கிராஜுவலாகவே இருக்கும், இல்லை அதுக்கப்புறம் க்ரோத் ஆகும்னு நினைக்கிறீங்க. அந்த ஹைட்டுக்கு போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பை வந்து ஃபேஸாக பிரிச்சுக்கிட்டு அந்த ஃபேஸில் ஒரு ஃபேஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃபீட்பேக்கை வந்து ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட மேட்ரிக்ஸை வந்து க்ரோத்தில் கொண்டு போகணும். அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். அது வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பெயினிங் வந்து அதில் பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டீங்க. அண்ட் இன்னும் நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலி வந்து லைஃப்பை வந்து எப்படி பிரிச்சுக்கணும்னா, பர்சனல், ப்ரொஃபஷனல் அண்ட் சோசியல் அப்படின்னு பிரிச்சுக்கணும். பர்சனல் லைஃப்னு நம்மளுக்குன்னு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு லைஃப் இருக்கணும். அதே மாதிரி இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அது வந்து அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும். ப்ரொஃபஷனல்னு வரப்போ நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, அமௌண்ட்டுக்காக இன்கம்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம டைமு, நம்ம எஃபர்ட்டு, நம்ம க்ரியேட்டிவிட்டி, நம்ம ஸ்கில்லு எல்லாத்தையும் வந்து கொடுத்து அந்த மணியாக டிரான்சாக்ஷனாக நம்ம வாங்கிக்கிறோம். இது வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும். இது வந்து மேபி எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாகவும் இருக்கலாம், இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னா ரிஸ்க் அந்த மாதிரி கேட்டகரியில் போயிடும். சோசியல்னால் நம்ம சுற்றி இருக்கவங்க கூட எப்படி பழகுறோம், நம்ம ஃபேமிலி கூட எப்படி பழகுறோம், நம்ம சரௌண்டிங் கூட எப்படி பழகுறோம், நம்ம நெட்வொர்க்கு கூட எப்படி பழகுறோம், ஸோ எப்படி நம்ம சோசியலைஸ் ஆகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு லைஃப் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இந்த நம்மளை வச்சு ஒரு பயோபிக் எழுதணும், அதில் வந்து ஜெயிக்கவே முடியாத ஒரு இடத்துல இருந்து ஒருத்தன் ஜெயிச்சு வந்தான் அப்படின்னு நம்ம காமிச்சிக்கிறது தான் நம்ம ஒரு இது எழுதுறோம்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்சனல் லைஃப்ன்றது அவங்களுக்கு இருக்காது, சோசியல் லைஃப்பும் இருக்காது, ஒன்லி ப்ரொஃபஷனல் லைஃப்லேயே. ஆனால் தப்பான டைரெக்ஷனில் அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. லைக் இது எப்படி நம்ம சொல்லலாம்னா, உங்களுக்கு வந்து சர்பத் வைக்கிறதுக்குன்னு 1 கிலோ ஜீனி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, சுகர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சர்க்கரையை வந்து நம்ம தண்ணியில் கலந்தது தானே, அப்புறமேட்டு தானே நம்மளுக்கு வந்து ஏதாவது ஜூஸ் செய்ய முடியும். ஆனால் அவங்க கடலில் கலந்துட்டு இருக்காங்க, அதில் ஏதாவது யூஸ் இருக்கா? கிடையாதுல்ல. அது மாதிரி தான் நீங்கள் ஸ்டார்ட் அப்புன்றது என்ன இடம், என்ன தேவை, அது மக்கள் வாங்குவாங்களா இல்லையா அப்படின்னு எதுவுமே தெரியாமல் நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு டீ கடையை போடுறதும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு டீ கடை போகணுன்ற ஒரு ஐடியா இருக்குது. அது வாட்டவர் ஏதோ ஒரு ரீசனாலும் உங்களுக்கு அந்த ஐடியா வந்துருக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாடகைக்கு ஒரு சைக்கிள், வாடகைக்கு ஒரு கேனர் வாங்கிட்டு, டீ நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை, டீயை வாங்கிட்டு முதல்ல அந்த இடத்துல டீ குடிக்கிறாங்களான்னு பார்க்கணும்.
அந்த டைமில் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் டீ குடிக்க வராங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஏன் இங்கெல்லாம் டீ ஓடாதா அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அந்த என்விரான்மெண்ட்டில் என்ன ஃபேக்டர்லாம் இருக்குது, அந்த ஃபேக்டர் வந்து எப்படி உங்களோட ட்ரீமை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு டேட்டா எடுக்கணும். டேட்டா எடுத்ததுக்கப்புறம் சரி இப்போ லொக்கேஷனை மாற்றலாமா, இல்லை இங்கே என்ன அதிகமாக ஓடுதோ அதை நம்ம விற்கலாமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்து இறங்கணும். இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 2000 செலவாயிருக்கும். ஆனால் எஃபர்ட் வந்து நீங்கள் பெருசாக போட்டுருக்க மாட்டீங்க. ஒரு ஈவினிங் வந்து சைக்கிள் எடுக்கிறீங்க, ஈவினிங் வந்து டீ எடுக்கிறீங்க, அண்டு வாங்குறீங்க, விற்கிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து செய்யலை. இந்த மாதிரி நேரத்தில் என்னென்னா நீங்கள் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணலாம். இங்கே இருக்கவங்களுக்கு என்ன தேவை, அவங்க அதுக்கு எவ்வளோ செலவு பண்ண விரும்புவாங்க, அண்டு வந்து எந்த நேரத்தில் இந்த சைடில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும், இப்படின்ற ஒரு 3 டேட்டா இருந்தாலே உங்களால் ஈஸியாக என்ன பண்ணலான்னா ஒரு கடையை போட்டுடலாம். இந்த பேட்ச் டெஸ்ட்டை வச்சுட்டு ஓகே நான் போட்ட காசை விட எனக்கு அதிகமாக வந்துருச்சா, இல்லை போட்ட காசை விட ஓரளவுக்கு வந்துருச்சா, இல்லை இந்த இடத்துல வந்து நான் ஏதோ ஒன்று வந்து மாற்றிருந்தேன்னா எனக்கு காசு வந்துருக்கும், ஆனால் இப்போ காசு கம்மியாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா கிடச்சதுக்கு அப்புறமேட்டு இது மாதிரி ஒரு 4-5 இடத்துல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டீ கடைக்கு தான் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அந்த 5ல் எது வந்து பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 5ல் எந்த ஒரு இடத்துல பீப்புள் ஃப்ளோ நல்லா இருக்குது, அந்த இந்த இடத்துல இவங்களுக்கு இந்த தேவை இருக்குது, அந்த இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து சப்பாத்தி அதிகமாக சாப்பிட்றாங்க, இட்லி அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னு இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு தள்ளுவண்டி போட்டு ஒரு இட்லி கடை வச்சோன்னா கூட எனக்கு நல்லா ஓடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அப்புறம் அதை பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு அது ஒன்ஸ் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு அதை கொஞ்சம் பிராண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டாவில் மட்டும் இது பண்ணிவிட்டு இன்ஸ்டா பிராண்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கடையாக நீங்கள் திறந்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அதில் வந்து ப்ராஃபிட் வரும் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக பீப்புள் வருவாங்க அப்படின்ற ஒரு பிலீவ் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் வந்து அடுத்து உங்களோட ட்ரீம் வந்து ஃபுல்லாக வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து இட்லி தான் இந்த இடத்துல விற்குது அப்படின்னா இட்லி கடை நீங்கள் போட்டுடலாமான்னு கேட்டிங்கன்னா போடக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு சூட்டபுளான ப்ராஜெக்ட்டு இல்லை ப்ராடக்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிடணும், அந்த இடத்துக்கு செட் ஆகிற மாதிரி. அதை பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்மியான செலவில் எனக்கு இதை செய்ய முடியுமா, கம்மியான செலவில் எனக்கு கம்மியான டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வந்து இதை பண்ண முடியுமா, கம்மியான ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி என்னால் இதை பண்ண முடியுமா, இல்லை கம்மியான என்னோடய எஃபர்ட்டை போட்டு நான் இதை பண்ண முடியுமா, இல்லை கம்மியான அமௌண்ட்டோ இல்லை எஃபர்ட்டோ இல்லை ஏதோ ஒரு மெக்கானிசம் வச்சு நான் இதை டெஸ்ட் பண்ணி அந்த டேட்டா வச்சு திரும்பி இந்த ப்ராடக்டை ஃபைன் டியூன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதை ஒரு த்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்றது மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷனாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் வந்து டெலீட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா உங்கள் டேட்டா ஃபுல்லாகவே கரெக்ட் ஆகிடும், இல்லைனா டெலீட் ஆகிடும். அந்த டெலீட்ன்ற ஆப்ஷனே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேட்டா அதிலே தானே இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் இதில் சக்ஸஸ்ன்ற பட்டன் மட்டும்தான் இருக்குது, ஃபெயிலியர்ன்ற ஒரு பட்டனே இல்லைன்னா உங்களோட கம்பெனி கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டும்தானே இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட வெப்சைட்டை பில்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் உங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட ஸ்டார்ட் அப்பையும் நீங்கள் பில்ட் பண்ணணும். நல்லா இந்த வீடியோ இன்னொரு வாட்டி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் முக்கியமான ஒரே ஒரு சீக்ரெட்டை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி 7 சீக்ரெட் இருக்குது. இந்த 7 சீக்ரெட்டையும் இனி வர ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்க்கலாம். தேங்க்யூ.